உன் வார்த்தை என்ற தலைப்பில் இன்றைக்கு ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் இங்கே 19வது வசனம். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்போது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். பாரும்போது தேவன் இங்கே அவருடைய கண்களில் ஆகாரின் கண்களை கர்த்தர் திறந்தார். இந்த ஆகார் பார்க்கும்போது அந்த ஆதியாகமம் 21:14 வாசிக்கும் போது, ஆபிரகாம் அதிகாலை எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சோபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆபிரகாமுடைய மறுமனையாட்டி ஆகார் பார்க்கும்போது நாள் வரும்போது அவங்களோட புள்ளியும் அவங்களையும் வெளியே அனுப்பிடுறார். ஒரு துளி தண்ணியும் அப்பமும் கொடுத்து அனுப்பிடுறார். ஆனால் அந்த சகோதரி பார்க்கும்போது பேர்சோபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தால் வேதம் சொல்லு. ஆகார்னாலுமே அதனுடைய அர்த்தம் அலைந்து திரிந்து தான். இப்படி அலைந்து திரிந்த அந்த வனாந்தரத்தில் பேசுறதுக்கு ஆள் இல்லை, இன்னும் விசாரிக்க ஆள் கிடையாது. அப்போ ஏற்பட இடத்துல தான் இவங்க வராங்க. ஆனாலும் என்னன்னாக்கா குளித்திருந்த தண்ணீர் செலவழிஞ்சிச்சு, அப்பவும் செலவழிஞ்சிச்சு. பிள்ளை சாகு பண்ணணும், பிள்ளை சித்திரம் போலுக்குது, நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்னன்னாக்கா பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புப்பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். இது அப்பவும் தண்ணி இல்லையே, பிள்ளை எப்படி செத்துரும், என்ன பண்ண சொல்லி ஒரு அம்புப்பாய் ஒரு 100 அடி தள்ளி அவங்க உட்காந்து அழுகுறான், சத்தமிட்டு அழுகுறான். இந்த பிள்ளை நான் எப்படி சாவது நான் பார்க்க முடியும், என்னால் முடியாதுன்னு சொல்லி சத்தமிட்டு அழுகுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவத்தின் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கும் நம்முடைய சத்தத்தை கேட்கறதுக்கு கர்த்தர் ஆவலோராக இருக்கிறார். ஜபத்தை கேட்கிறவரே மட்டும் இல்லை, ஜபத்து போல்களும் அவர் தான். அந்த பிள்ளையின் சத்தத்தை கர்த்தரை கேட்டார். என்ன நடந்தது, நீ எழுந்த பிள்ளையை எடுத்து அவன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குன்னு என்றார். இந்த இடம் நான் வாசிக்கும் போது எனக்கே ஒரு ஆச்சரியமாகி போச்சு. அவங்க நினைக்கிறாங்க பிள்ளை செத்துரும், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவங்க ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பார்த்தாக்கா அங்கே இந்த பிள்ளையை கை பிடிச்சின்னு போ, இவன் நான் பெரிய ஜாதியாக்குன்னு சொல்கிறார். இவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம். அதான் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு முடிவு வந்துட்டு இருப்போம், இது எவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சுன்னு கூட நினைக்கலாம். ஆனால் தொடங்குறது நம்மோடு கூட இருக்கிறார். அவன் எவ்வளோ பெரிய காரியம், ஆச்சரியமாக இருக்கு. பிள்ளை கைப்பிடிச்சு கொண்டு போ, அவனை நான் பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லிட்டார். எப்படி என்ன யோசிக்கும் நேரத்தில் ஆண்டு அவளோடு பேசுகிறார். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்போது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தார். தேவன் பிள்ளையோடு இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வத்திலே வளர்னானான். அங்கே பார்க்கும்போது கர்த்தர் அங்கே ஒரு துறவை ஏற்படுத்திட்டார். எதிர்க்கவே இருக்குது, இவ்வளோ நேரம் தெரில. ஆனால் ஆண்டு நமக்கு ஏதோ ஒரு ஆசிர்வாதம் எதிர்க்கவே இருக்குது, பக்கத்திலே இருக்குது, நமக்கு தெரில. ஆகாரின் கண்களை திறந்த கர்த்தர் நம்முடைய கண்களை இன்னைக்கு திறக்கணுமே. கர்த்தர் நமக்கு ஆசிர்வாதம் வைத்திருக்கிறார். கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கை இப்படியே தானா, இப்படியே முடிவு இப்படியே தானா, குடும்பம் இப்படியே தானா, இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆகாருடைய கண்களை திறந்த கர்த்தர் நம்முடைய கண்களை இன்னைக்கு திறக்கிறார். கர்த்தர் ஒரு ஆசிர்வாதத்தை வச்சிருக்கிறார். இஸ்ரவேலரை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும். அதான் நம்மளை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய கண்களையும் திறந்துருக்கிற ஆண்டவரே, எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரத்துக்குள்ள எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொன்னாக்கா கர்த்தர் செய்து வளர்கிறார். ஜெபிப்போம். நேசன பரலோக பிதாவே, நன்றி செலுத்துறையா, நன்றி செலுத்துகிறோம். தினமும் ஒரு வார்த்தையும் சொல்லும்போதோ பார்க்கும்போது இன்னைக்கு ஆண்டவரே தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார். இன்றைக்கு எங்கள் கண்கள் திறக்கப்பட்டேப்பா தகப்பனே. ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டோம். நீர் எங்களுக்காக வைத்திருக்க இந்த ஆசீர்வாதம் எப்பா ஆண்டவரே, அந்த காரியங்களை நாங்கள் பார்க்க முடியாது, எங்களுக்கு உதவி செய்யப்பா. நாங்கள் இன்றைக்கி அழுதுருக்கிறோமே அப்பா, பிள்ளைகளின் சத்தத்தை கேட்ட கர்த்தர் எங்களுடைய சத்தத்தை இந்த நாளில் நீ கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்க போகிறதுக்காக சோத்திரம்ப்பா. எங்களை ஆஸ்வதிக்க போகிறதுக்காக சோத்திரம். உங்களோட நாம் மயப்பட போகிறதுக்காக சோத்திரம்ப்பா. எங்களுடைய நினைவுகள் எல்லாத்தையும் மாற்றி
உன் நினைவு மட்டும் நடக்கட்டும் ஐயா, உங்களுடைய சித்தம் மட்டும் நடக்கட்டும், எங்களை ஒப்புவிடணும்பா. அப்படி செய்து நாமத்தை மட்டும் மைப்பற்றிக் கொள்ளுங்கப்பா. இயேசு ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.